யாராவது ஒருவர் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், நம் தேவன் நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, ஆவியானவர் ஒவ்வொரு சபைகளோடும் பேசும்போது பிலதெல்பியா என்கிற சபைக்கு தம்மை குறித்து வெளிப்படுத்துகிறார். தான் பரிசுத்தம் உள்ளவர், தான் சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் என்று தம்மை குறித்து வெளிப்படுத்துகிறார். இந்த காலை நேரத்திலும் உங்களோடு பேச விரும்புகிற ஒரு காரியம், நம் தேவன் திறக்கவும் வல்லவர், பூட்டவும் வல்லவர். கரம் ஏத்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம் தேவன் திறக்கவும் வல்லவர், பூட்டவும் வல்லவர். அவர் அடைப்பார், அவரை திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அநேக தேவ பிள்ளைகள் சில தவறான கருத்து கொண்டவர்கள் உண்டு. திறக்கப்படுகிற வாசல் எல்லாம் தேவன் திறக்கிறார் என்று மகிழ்கிறவர்கள் உண்டு. பூட்டப்படுகிற வாசல் எல்லாம் சாத்தான் பூட்டுகிறான் என்று துக்கப்படுகிறவர்கள் உண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குமானால், இன்றைக்கு ஆவியானவர் சில வேத ஆலோசனையின் மூலமாய் தேவன் எப்படியெல்லாம் அடைக்கிறார், தேவன் எப்படியெல்லாம் திறக்கிறார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன். சில தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் திறக்கப்படுகிறது எல்லாம் தேவன் திறக்கிறார் என்று நினைப்பார்கள். இல்லை அன்பானவர்களே, எல்லா திறந்த வாசலும் தேவன் தருவதல்ல, எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனால் வருவதல்ல. உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் தான் தருகிறார் என்று சிந்திக்க வேண்டாம். பிசாசானவன் பேசும் இடத்தில் சொன்னான், என்னை பணிந்து கொண்டால் நீ காண்கிற சகல ராஜ்யத்தையும் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அன்பானவர்களே, சில நேரம் சில வழிகள் திறக்கப்படும் போது, சில ஆசீர்வாதங்கள் வரும்போது தேவன் தான் தந்து விட்டார் என்று சொல்லாதீங்க. பாருங்க, உதாரணமா ஒரு பிரதர் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணாராம். அவருக்கு அன்னைக்கு 10,000 ரூபாய் தேவை. காலையில ஜோம் பண்ணாராம், ஏசப்பா எனக்கு 10,000 ரூபாய் தேவை அப்படின்னு ஜோம் பண்ணிட்டே இருந்தாராம். என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு அவங்க ஆபீஸ்ல போனா, அவங்க ஆபீஸ் வேலை பார்க்கறவங்க ஒருத்தவங்க 10,000 ரூபாய் அன்னைக்கு மறந்து டேபிள்ல வச்சுட்டாங்க. அதை பார்த்தோன்னே இவருக்கு என்ன வந்துச்சு, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். உண்மையை கேட்டார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டது தப்பு இல்ல. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு என்ன வந்துட்டார், பதில் தந்துட்டார். என்ன இருக்கு எனக்கு இப்ப 10,000 ரூபாய் இருக்கு. இது உண்மையிலே கர்த்தர் திறந்ததா, கர்த்தர் தந்ததா? சில நேரம் பாருங்க, இளம் பிள்ளைகள் பொதுவா நம்ம சபையில அப்படி இல்லை, உலக பிரகாரமான பிள்ளைகள் பாருங்க, சில நேரம் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு ஏற்ற வாழ்க்கை துணை இதுதான், கர்த்தரே தந்துட்டார், கர்த்தரே சொல்லிட்டார். பாருங்க, கர்த்தரே சொல்லிட்டார், கர்த்தரே சொல்லிட்டார், கர்த்தரே தந்துட்டார், கர்த்தர் காமிச்சிட்டார், கர்த்தர் நிச்சயம் செய்ய போகிறார். ஒரு முறை ஒரு வாலிப தம்பி என்கிட்ட வந்து ஒரு அலைன்ஸ் பார்க்குற காரியத்தில், பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டார் பாஸ்டர், அந்த பொண்ணு தான். தம்பி நீ எப்படிப்பா சொல்ற, உண்மையை நடந்த சம்பவம் தம்பி, எதன் அடிப்படையில் சொல்ற? அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு பாஸ்டர், லைசன்ஸ்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, அவங்க குடும்பத்தில் சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. இப்போ நான் தான் அலைன்ஸ் பார்க்க போக வேண்டிய நேரம் வந்துச்சு. அப்போ அந்த தம்பியை கூப்பிட்டு அலைன்ஸ் பார்க்க போனேன். எனக்குள்ள சமாதானமே இல்லை. அங்கே பார்த்த நிகழ்வை பார்த்துட்டு எனக்குள்ள ஒரு திருப்தியே இல்லை. ஆகா, இது சரிப்பட்டு வர மாதிரி இல்லையே. இந்த தம்பி ஆனால் பிடிச்சபடியா சொல்றாரு, கர்த்தர் எனக்கு இந்த பொண்ணை தான் சொல்லிட்டாருன்னு சொல்றாரு. கடைசி பார்த்தா அவங்க மற்ற காரியத்துல ஒத்து போற மாதிரி இருந்துட்டு கடைசியில அந்த திருமண அலைன்ஸ் வாய்க்கவே இல்லை. சில நேரம் சில தேவ பிள்ளைகள் என்ன நினைப்பாங்கன்னா, உலக பிரகாரமான மனிதர்கள் சொல்வது போல, இதை காமிச்சிட்டார், இதுதான் எனக்கு கர்த்தர் செய்ய போறார், அதை காமிச்சிட்டார், அதுதான் கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார், எனக்கு எல்லாம் வாய்க்குது, இது கர்த்தர் தந்தது என்று நினைக்கிறார்கள். இல்லை அன்பானவர்களே, திறக்கப்படுகிற எல்லா வாசலும் தேவன் திறப்பது அல்ல. அதே சமயம் சில காரியங்கள் தடைப்பட்ட உடனே சாத்தான் என்னை தடுத்து விட்டான், சாத்தான் என் ஆசீர்வாதத்தை கெடுத்து விட்டான், என் குடும்பத்தை சாத்தானானவன் நன்மை பெறாதபடி தடுத்து விட்டான்,
என்று புலம்புகிற தெய்வ பிள்ளைகள் உண்டு. இல்லை என்பார்களே, திறக்கப்பட்டு பூட்டப்படுகிற எல்லா வாசலும் சாத்தானால் பூட்டப்படுவதல்ல. தேவனே திறக்கவும் வல்லவர், தேவனே அடைக்கவும் வல்லவர். இந்த காலை நேரத்தில் ஒரு 3 நபருடைய வாழ்வில் இருந்து ஏன் தேவன் அடைக்கிறார், ஏன் தேவன் திறக்கிறார் என்பதை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆவியானவர் உங்களுக்கு கிருபைகளையும் பலனையும் கொடுப்பாராக. சில நேரங்களிலே உங்கள் வாழ்வின் சூழல்கள் அடைபட்டது போல இருந்தாலும், சில நேரங்களிலே உங்கள் வாழ்வின் சூழல்கள் திறக்கப்பட்டது போல இருந்தாலும், ஏன் தேவன் அடைக்கிறார், ஏன் தேவன் திறக்கிறார் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு கர்த்தருக்குள் வளர்ந்து பெருக இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். முதலாவது ஒரு வாழ்வில் இருந்து நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர்களுடனே ஜாதி ஜாதியான, ஆதியாகமம் 7:16, தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். பின்பகுதி எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம், தேவன் அடைக்கவும் வல்லவர், தேவன் திறக்கவும் வல்லவர். ஏன் என்கிற காரணத்திலிருந்து முதல் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம், நோவாவின் வாழ்வில் கர்த்தர் கதவை அடைத்தார். நமக்கு இந்த வேத சம்பவம் தெரியும். நோவா வாழ்ந்த நாட்களில் எல்லா மனுஷர்களும் பாவம் செய்தார்கள். அவருடைய சிந்தனைகள் பொல்லாததா இருந்தது, தீமையானதா இருந்தது. ஆதலால் தேவன் எல்லா மனுஷரையும் அழிக்க விரும்பினார். இன்றைக்கும் கூட எத்தனையோ அநியாயங்கள், அக்கிரமங்களை நாம் பார்த்து வருகிறோம். எத்தனையோ பாவங்களை கேட்டு வருகிறோம். செய்தித்தாள்களில் படிக்கிற சம்பவங்களை நினைத்து பாருங்கள். எத்தனையோ பாலியல் குற்றங்கள், சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் பாலியல் குற்றங்கள், கொலை வெறிகள், வைராக்கியங்கள். மனுஷனுடைய சிந்தனை ஒரு மிருகத்தனம் போன்று இருக்கிற சூழலின் நடுவே நாம் வாழ்கிறோம். அன்றைக்கு அப்படித்தான் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் எல்லாரும் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டார்கள். கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட சூழலில் நோவா என்கிற ஒரே ஒரு தேவ மனிதன், நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரித்தான். நீங்களும் நான் ஒரு கடைசி காலத்தில் வாழ்கிறோம். ஆண்டவர் இயேசு வரும்போது நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். அன்பானவர்களே, இப்போது பார்க்கிற பாவ சம்பவங்களை காட்டிலும் அதிகமான பாவங்கள் தலைவிரித்தாடுகிற காலங்கள் வரலாம். நீதிமான் இன்னும் நீதிமானாகட்டும், துன்மார்க்கன் இன்னும் துன்மார்க்கம் செய்யட்டும், அவன் அவன் கிரியைக்கு தக்க பலனை கொடுக்க அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. இப்படி பாவம் பெருகிற சூழல் நடுவே ஒரு நோவா போல நீங்களும் நானும் நீதிமானாய், தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய், கர்த்தருக்குரிய பிள்ளைகளாய் வாழ ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட நோவாவை கர்த்தர் காப்பாற்றும்படி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார். நோவாவோடு ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு கொப்பேர் மரத்தினாலே ஒரு பேழையை உண்டு பண்ணு. பேழையை உண்டு பண்ணி நீயும் உன் மனைவி, உன் பிள்ளைகள் 3, உன் பிள்ளைகளுடைய மனைவிகள் மொத்தம் 8 பேர் அந்த பேழைக்குள் சென்று அதோடு கூட சகல மிருக ஜீவன் ராசிகள் ஜோடி ஜோடியாக அந்த பேழைக்குள் செல்லவும் அவர்கள் காக்கப்படவும் ஒரு பேழையை கர்த்தர் செய்ய சொன்னார். பாருங்க, ஆண்டவர் நல்ல பேழையெல்லாம் செய்ய அனுமதிச்ச ஆண்டவர் சாதியை மட்டும் அவர் வாங்கி வச்சுக்கிட்டார். சோத்திரம், அல்லேலூயா. நோவாவை பேழையை செய்ய வச்சு சாவியை யார் வச்சுக்கிட்டா? கர்த்தர் வச்சுக்கிட்டார். வசனம் சொல்லுகிறது, நோவாவை உள்ளே அனுப்பி கதவை கர்த்தர் அடைத்தார். அன்பானவர்களே, சில நேரம் நீங்க நினைக்கலாம், ஏன் ஆண்டவர் நோவாவை உள்ளே அனுப்பி கதவை அடைத்து விட்டார்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. திறக்கிற சாவியை நோவா கையில கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு நாள் மழை பெய்யும் போது மக்கள் ஒன்றும் பயப்பட மாட்டான். 2 நாள் 3 நாள் கொஞ்சம் இடுப்பளவு தண்ணி வந்துருச்சு, கொஞ்சம் உயரம் கூடுதுன்னா தப்பிக்கிறதுக்கு வழியை தேடுவான். உயரமான இடங்களை தேடிக்கிட்டு இருப்பான். மலைகள், சிகரங்கள், உயரமான மாடிகள் என்று மக்கள் அங்கங்க அளவாயிற நேரம் கரெக்டா கடைசியில் எங்கதான் வந்து கதவை தட்டுவான்? வேலையில தான் வந்து கதவை தட்டுவான். நோவா உள்ள இறக்கமுள்ள மனுஷனா இருந்து கதவை திறந்தா என்ன ஆகுறது? சோத்திரம். நோவாவும் அவன் குடும்பமும் அழிந்து போகும்படி
அவர்கள் மூழ்கி போகும்படி அது தீவினையாய் மாறி இருக்கும். பாருங்க, கர்த்தரே அவன் கதவை திறவாதபடி அடைத்து போட்டார். அன்பானவர்களே, தேவன் நமது வாழ்வில் ஏன் சில காரியங்களை அடைக்கிறார் என்றால், நம்மை காக்கும்படியாக, தீங்குக்கும் நாச மோசங்களுக்கும் நம்மை தப்புவிக்கும்படியாக சில பாதைகளில் நாம் போகாதபடி கர்த்தர் அடைக்கிறார், தடுக்கிறார். சில நேரம் உங்க வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் எனக்கு தடுத்துட்டார், ஏன் எனக்கு இந்த பாதை அனுமதிக்கல, ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கல, இந்த காரியம் நடந்தா நல்லா இருந்திருக்குமே, இது எனக்கு தந்திருந்தா நல்லா இருக்குமே என்று கலங்கக்கூடும். அன்பானவர்களே, ஏன் தேவன் அதை தடுக்கிறார் என்றால், ஏன் தேவன் அதை அடைக்கிறார் என்றால், நாம் பத்திரமாய் காக்கும் படும்படி. சிந்திச்சு பாருங்க, வேலைக்குள் நோவா இருந்த காலம் சுமார் 1 ஆண்டு காலம். ஒரு வீட்டுக்குள்ள 1 வருஷம் உங்களை கூட்டி வச்சா என்ன ஆவீங்க? சோத்திரம். ஆளு என்ன ஆயிரும்? கொஞ்சம் மூளைலாம் கலங்கி, கொஞ்சம் சும்மாவே நம்மளாம் அப்படித்தான் இருக்கிறோம். சோத்திரம். 1 வருஷம் சும்மா வீட்டுக்குள்ள கூட்டி வச்சா என்ன ஆகிறது? இல்லையா? தெளிவா இருக்கிறவங்கள வரலையே சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, நீங்களா ரொம்ப தெளிவானவர்கள். ஆமே. பாருங்க, சும்மாவே மனுஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல, அடைச்சு வச்சா என்ன ஆகிறது? பாருங்க, நோவாவை 1 வருஷம் வேலைக்குள்ளேயே வச்சு, அது மனைவி கூடவே, பிள்ளைகளுடைய மனைவி கூட இருந்ததெல்லாம் என்னது? மிருகஜீவன்கள். சோத்திரம். அவனுக்கு தாங்கல. பாருங்க, காக்கா விட்டு விட்டு பார்க்கறான், எப்படா அந்த தண்ணி குறையும், இந்த பேரை விட்டு எஸ்கேப் ஆகலாம்னு என்ன பண்றாரு? காக்காவை விட்டு பார்க்கிறார், புறாவை விட்டு பார்க்கிறார். ஏன்? புறாவை முடியல, அவ்வளவு கஷ்டம். ஒருவேளை திறக்கிற சாணி இருந்தாரோ வண்ட வைப்பார், கொஞ்சம் திறந்து ஸ்விம் பண்ணி பார்த்துருப்பார், தண்ணி எவ்வளவு ஆழம் இருக்கு, குறைஞ்சிருச்சா குறையலையா என்று இறங்கி குதிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? தண்ணி வத்தலைன்னா அவனுடைய வாழ்க்கை அழிந்து போயிருக்கும். அவன் கஷ்டப்பட்டிருப்பான், தீங்குல மாட்டிருப்பான். நோவாவின் அவன் குடும்பமும் காக்கப்பட்டிருக்க முடியாது. ஆனால் பாருங்கள், கர்த்தரே குறிப்பிட்ட காலம் வரை அடைத்தே வைத்திருந்தார். வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 15-16 வசனம் வாசிப்பீர்கள் என்றால், அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரனும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா தண்ணீரும் காய்ந்த பின்பு, வற்றி போன பின்பு கர்த்தர் இப்பொழுது கதவை திறக்கிறார். நீயும் உன் மனைவியும் உன் குமாரனும் உன் குமாரரின் மனைவிகளும் இப்பொழுது பேழையை விட்டு புறப்படுங்கள். பாருங்கள் அன்பானவர்களே, தேவன் அடைத்தார், தேவன் திறக்கிறார். ஏன் நோவாவின் வாழ்வில் தேவனே அடைத்தார், தேவனே ஏன் திறந்தார்? நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காக்கும்படி, பாதுகாக்கும்படி தேவனே அடைத்தார், தேவனே திறந்தார். இந்த காலை நேரத்துல சில நேரம் உங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு கேள்வி இருக்குமானால், ஏன் என் வாழ்க்கையில தடையாய் வருகிறது? நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், அதை செய்து முடிக்க முடியவில்லையே, நான் ஒரு பாதையில போகணும்னு நினைக்கிறேன், அந்த காரியம் வாய்க்க மாட்டேங்குது, ஏன் எனக்கு நான் நினைச்ச மாதிரி நடக்கல என்ற கேள்வியோடு இருப்பீர்கள் என்றால், சில காரியங்களை தேவனே உங்கள் வாழ்வில் தடுக்க செய்கிறார். தேவனே சில பாதைகளில் உங்களை தடுத்து நிறுத்துவார். நீங்கள் அந்த திசையில் போகாதபடி, நீங்கள் அந்த முடிவை எடுக்காதபடி, நீங்கள் அந்த பாதையில் பயணிக்காதபடி கர்த்தரே உங்களை பாதைகளை அடைத்து போடுவார். காரணம் உண்டு, நீங்கள் அறியாமல் எங்கேயாவது போய் மாட்டிக்கொள்ளாதபடி, நீங்கள் எங்காவது தீங்கில் போய் மாட்டிக்கொள்ளாதபடி, உங்கள் வாழ்வு எதிர்காலங்கள் அது தீமையாய் போய் முடிந்து விடாதபடி கர்த்தரே ஊட்டவும் செய்கிறார். ஏற்ற வேளையில் கர்த்தரே திறக்கவும் செய்கிறார். நோவாவின் காலம் சில காலம், சுமார் 1 ஆண்டு காலம் அவனுடைய வாழ்வு ஒரு பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ளேயே இருந்தது. அதற்கு ஒரு காரணம் இருந்தது. கர்த்தர் அவனை பாதுகாக்கும்படி அடைத்தார். நேரம் வந்தபோது கர்த்தர் திறந்து விட்டு புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். இந்த காலை நேரத்தில் ஏன் என் வாழ்க்கையில் தடைகள், ஏன் என் வாழ்க்கையில் ஒரு திறந்த வாசல் இல்லை என்று கலங்குகிறீர்களா? அதற்கு ஒரு காரணம் உண்டு. தேவன் தடுக்கவும் வல்லவர், தேவன் திறக்கவும் வல்லவர். முதல் காரணம் நோவாவின் வாழ்வில் பார்க்கிறோம், நம்மை காக்கும்படி தேவன் நமக்கு எல்லா பாதையும் அனுமதிப்பதில்லை. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? கையை வைத்து சொல்லுங்க, தேவன் என்னை காக்கும்படி எல்லா பாதையும் எனக்கு அனுமதிப்பதில்லை.
ஹalleluya. எல்லா பக்கமும் திறந்த வாசலா இருந்தா அது டேஞ்சர். நம்ம போற வாசல் மட்டும் தான் நமக்கு திறக்கப்படும். இப்படி ஒரு தேவ மனிதன் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, எனக்கு எல்லா பாதையும் திறக்க வேணாம், நான் போற பாதை மட்டும் திறந்திருந்தா போதும். இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. எல்லா ரோடும் திறந்திருந்தா எங்கிட்டு போற தெரியாம போவோம். நம்ம போற பாதை மட்டும் திறந்திருந்தா நம்ம நேர்த்தியாய் செல்ல முடியும். அப்ப முதல் காரியம், தேவன் ஏன் தடுக்கிறார், ஏன் திறக்கிறார்? நோவாவின் வாழ்விலிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு சத்தியம், நம்மை பாதுகாக்கும்படி தேவன் அடைக்கிறார், நம்மை பாதுகாக்கும்படி தேவன் திறக்கிறார். ஹalleluya. இரண்டாவது ஒரு காரியம் பார்க்கலாம், தேவன் ஏன் திறக்க வல்லவர், ஏன் பூட்ட வல்லவர்? 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமாக. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் அன்னாளை சிநேகித்தபடியினால் அவன் இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஒரு அருமையான வார்த்தை. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சேர்ந்து வாசிங்க. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹalleluya. வேதத்தில் எல்கானா என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு 2 மனைவிகள், அன்னாள், பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. பெனினாளுக்கு நிறைய பிள்ளை இருந்துச்சாம், அன்னாளுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. என்ன காரணம் கேட்டா, அன்னாள் சரீரத்துல குறை இல்லை. இன்றைக்கு ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மருத்துவமனைக்கு போய் பரிசோதனை பண்ணவர்கள் உண்டு. எது நிமித்தம் இந்த பாக்கியம் வரல, எதனால இந்த ஸ்லாக்கியம் இல்லை என்று தங்களை பரிசோதித்து பார்த்துக் கொள்கிறவர்கள் உண்டு. எல்லா சரீர அவயங்களில் காணப்பட வேண்டிய எல்லா காரியங்களும் சரியா இருக்கிறதா என்று பரிசோதனை செய்கிற விஞ்ஞானமும் அறிவியல் புறமான வளர்ச்சியும் வந்துவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அன்னாள் வாழ்வில் குறையில்லை, அன்னாள் சரீரத்தில் குறைவில்லை. என்ன காரணம், ஏன் இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். சொல்லுங்க, கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். சோத்திரம். நம்ம ஆண்டவர் எவ்வளவு ரொம்ப நல்லவர் பாருங்க. ரொம்ப நல்லவரா? உங்களுக்கு ஒரு ஆள் 10 லட்சம் தரணும், கர்த்தர் தர விடல, கர்த்தர் தடுத்தார்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் உங்களுக்கு மனசு வச்சு இருக்கா இல்லையா? கொடுத்தா நான் எவ்வளவு நல்லா இருந்தேன், ஒரு வீடை கட்டுவேன், இல்லை ஒரு இடம் வாங்குவேன், ஒரு பைக் வாங்குவேன், கார் வாங்குவேன், இல்லை நகையை வாங்குவேன், எதையோ வாங்குவேன். தரக்கூடிய ஆளை நீ என்ன பண்ணிட்டு தராம அடுத்து வச்சுக்க. நான் சொல்றது ஒரு பணத்துக்கு எப்படின்னா, குழந்தை பாக்கியத்துக்கு என்ன குழம்பு சோத்திரம். பலருக்கு இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, உலக பிரகாரமான ஒரு மனுஷன் நம்ம ஆசீர்வாதம் தடையா இருந்தா கூட நம்ம அறிஞ்சுக்கணும்னு நினைப்போம். உதாரணமா, எனக்கு சில புறஜாதிகள் ஆண்டவர் அறியாதவங்க ஜோம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கும். என்ன கவலைன்னா, யாராவது எங்களுக்கு செய்வனம் வச்சுட்டாங்களா, மந்திரம் வச்சுட்டாங்களா என்ன வந்து சொல்லும் போது ஜோம் பண்ணிட்டு கேட்பாங்க, பாஸ்டர் ஐயா நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு யார் ஏதாவது வச்சா சொல்லுங்கன்னு வாங்க. அவங்களுக்கு என்னன்னா அறிஞ்சுக்கணும், யார் எனக்கு இந்த மந்திரம் வச்சா, யார் எனக்கு இந்த செய்வனம் வச்சா தெரிஞ்சுட்டு பாருங்க, ஒரு வழி பண்ணணும். எனக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதம் எடுத்தது யாரு, எங்க அக்காவா, தம்பியா, எங்க சொந்தக்காரனா, பக்கத்து வீட்டுக்காரனா, எதிர் வீட்டுக்காரனா, சொல்லுங்க, பேர சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப துடுத்துன்னு வருவாங்க. சொல்லுங்க ஐயா, என்ன காரணம் அதை மட்டும் சொல்லுங்க. அதுக்குன்னே சிலர் இருக்கிறாங்க. சோத்திரம். இப்படிப்பட்ட மாயமானக்காரர்களை நம்பி உங்க விசுவாசத்தை ஜீவியத்தை விட்டு வழி வரைக்கும் போயிடாதீங்க. சரி, இப்ப தேவ பிள்ளைகள் வந்து இப்படி யாராவது என்ன ஜோப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு குறைச்சேன். என்ன காரணம்? நான் சொல்றேன், ஆண்டவர் தான் காரணம். இப்ப அண்டாள் வாழ்க்கை என்ன காரணம்? யாரு காரணம்? கர்த்தர் தான் காரணம். யார் கற்பத்தை அடைத்து வச்சிருக்கிறார்? அண்ணா சகோதரி வந்து ஜோம் பண்ணுறாங்க, ஐயா இல்லைங்க ஐயா, நான் ஜோம் பண்ண விசுவாசமா இருக்கிறேன், எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லையே ஐயா அப்படின்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் தான் காரணம்னா அடுத்த வாரம் அந்த விசுவாசம் எங்க வர எங்க வராது. என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் வந்தா ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, நம்மள ஆசீர்வாதத்துக்கு தடையை வைத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம்.
அன்பானவர்களே, இந்த அன்னாள் வாழ்வில் நம்ம ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் அடைக்கவும் வல்லவர், திறக்கவும் வல்லவர். ஏன் அதை அப்படி செய்கிறார்? நோவாவின் வாழ்வில் பார்த்தோம், நம்மை பாதுகாக்கும்படி தேவன் அப்படி செய்கிறார். இரண்டாவது காரியம், அன்னாள் வாழ்விலிருந்து தேவனே அன்னாளின் கற்பத்தை அடைத்திருந்தார். சில நேரம் உங்க வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தடைபட்டது போல இருக்கும். நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீர்கள், திறமைகள், ஞானம், பலன், உங்களுடைய முயற்சி, பணம், ஒத்தாசைகள் எவ்வளவோ செய்திருப்பீர்கள். இந்த காரியம் நடக்காதது போல இருக்கும். ஏன் என்று புலம்பி நிற்பீர்கள். இந்த அன்னாள் போல அன்னாள் அழுது கொண்டே இருப்பாளாம். ஆலயத்துக்கு போகும் போதெல்லாம் அழுது கொண்டே இருப்பாள். சாப்பிட மனமே இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்திலே அன்னாள் தேவாலயத்தில் போய் ஒரு அருமையான ஜெபத்தை ஏறெடுக்கலாம். 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 10-11 வசனத்தை வாசிங்க. அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலைமேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே அன்னாளின் வாழ்வில் தேவன் கற்பத்தை அடைத்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. நான் இதை இப்படி பார்க்கிறேன். அன்னாள் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். பாருங்க, அன்றைக்கு இருந்த சூழல் பாருங்க. இஸ்ரவேல் ஜனத்துல ஏலி ஆசாரியனா இருந்தார். ஏலியின் பிள்ளைகள் ஒரு நீதிமான்களாய் சரியான பிள்ளைகளாய் இல்லை. அன்றைக்கு சமஸ்த இஸ்ரவேலர்களின் வழிநடத்த ஒரு தீர்க்கதரிசி தேவை, ஒரு நியாயாதிபதி தேவை. அன்றைக்கு ராஜாக்கள் இல்லாத காலம். சமஸ்த ஜனங்களையும் கர்த்தருக்கேற்ற விதத்தில் நடத்துகிற ஒரு ஊழியன் தேவை. ஆண்டவர் யாரையாவது பார்த்து என் ஊழியத்தை செய்ய ஆள் வேணும் கேட்டா எத்தனை பேர் தங்க பிள்ளைகளை கொடுப்பாங்க? நீங்க யாராவது உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? ஒப்பு கொடுத்து வளர்க்குறீங்களா? என் பிள்ளைய முழு நேரமா கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற பாஸ்டர் அப்படி யாராவது இருக்கிறீங்களா? அன்னைக்கு சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் தங்களுடைய பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க மனதில்லாத இருக்கக்கூடிய சூழல் பாருங்க. வெளிநாளுக்கு நிறைய பிள்ளை இருந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்கிற மனசு இல்லை. ஆனா இந்த அண்ணாவுக்கு பிள்ளையே இல்லை, கர்த்தரே கற்பத்தை அடைச்சிட்டார். ஆனா பாருங்க, இந்த அண்ணாள் வாழ்க்கையில தேவன் எதிர்பார்த்தது ஒரு நல்ல தீர்மானம். வேதம் சொல்கிறது, அவர் ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையை நான் உமக்கே தருவேன். கரம் ஏற்றி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரங்களில் தேவன் சில காரியத்தை தடுப்பதற்கு, அடைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அன்பானவர்களே, இந்த இடத்தில் அன்னாள் வாழ்வில் தேவன் எதிர்பார்த்தது ஒரு நல்ல தீர்மானம், ஒரு நல்ல பொருத்தனை. பாருங்கள், அந்த பொருத்தனையின் ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. கர்த்தர் சொன்னபடியே இந்த அன்னாளுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார், ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார். இந்த ஆண் பிள்ளையை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் சாமுவேல் தான் முதல் பெயர்சபா மட்டும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் எழும்பினான். சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இவர்தான் தீர்க்கதரிசி. பாருங்க, அன்னாளை வெறுமையா கர்த்தர் விடல. ஒரு பிள்ளையை கர்த்தருக்கு கொடுத்தால் இந்த அன்னாளை அநேக பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாயாய் மாற்றினார். கரங்களை அசைத்து ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளுக்கு பிள்ளையை கொடுத்தார். தேவன் அன்னாளை நினைத்தருளினார். கற்பத்தை அடைத்தார். கற்பத்தை திறக்க வைத்து சாமுவேலை பிறக்கும்படி கர்த்தரே செய்தார். ஏன் அப்படி செய்தார்? ஒரு நல்ல தீர்மானத்தை இந்த அன்னாள் எடுக்கும்படி தேவனே அடைத்தார். தேவனே கற்பத்தை திறக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் அடைக்கப்பட்டு தடுக்கப்பட்டு இருக்கிறதா? இந்த காலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துறேன். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் விசுவாசிக்கிற காரியம் ஒன்று, நீங்கள் கர்த்தர் விரும்புகிறபடி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க. சில வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத போராட்டங்கள், எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க, சில காரியம் நடக்கவே இல்லை. சில காரியங்கள் நீங்கள் முன்னேறவே முடியல. சில காரியங்கள் உங்களுக்கு தடைக்கு மேல் தடையாய் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்க கர்த்தருக்காக எழும்ப முடியாதபடி
இல்லை உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி தடைகளும் போராட்டங்களும் உங்களை சூழ்ந்து நிற்கிறதா? அன்னாலை போல இந்த காலை நேரத்தில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் விரும்புகிற ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க. ஒருவேளை ஆண்டு உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்க்கலாம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்காக எழும்பும்படி, கர்த்தருக்காக முன்னேறும்படி, கர்த்தருக்காக சாதிக்கும்படி, கர்த்தருக்காக வைராக்கியமாய் மாறும்படி தேவன் ஏதோ ஒரு காரியத்தை உங்களிடத்தில் எதிர்பார்க்கலாம். அன்றைக்கு பாருங்கள், அன்னாள் ஒரு தீர்மானம் எடுத்த போது அன்னாளின் மகன் சாமுவேல் அன்னாளுக்கு மட்டுமல்ல சமஸ்த தேசத்துக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாய் மாறினான். நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்கள் என்றால் அந்த தீர்மானம் எதுவாயினாலும் இருக்கலாம். உங்க உள்ளத்தில் ஆவியானவர் உணர்த்துகிறபடி, உங்க உள்ளத்தில் ஆண்டவர் கொடுக்கிற பாரத்தின்படி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த தடைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, இவைகளை நான் தாண்டி மேற்கொண்டு வர என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உமது சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஏதாவது ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஜெபிக்காதவங்க ஜெபிக்கும்படி ஒரு தீர்மானம் எடுங்க. வேதத்தை வாசிக்காதவங்க வேதத்தை வாசிக்கும்படி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தருக்கு உண்மையா இல்லாதவங்க சாட்சியா நிற்கும்படி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வைராக்கியமா இல்லாதவங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு வைராக்கியமா இருக்கும்படி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி ஒரு தீர்மானம் எடுங்க. இப்படி கர்த்தருக்கு என்று பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படி ஒரு தீர்மானம் எடுங்க. அசுத்தமானவைகளை பாவமானவைகளை சிக்கிக் கொள்ளாதபடி உங்க வழிகளை சுத்தம் பண்ணி கொள்ளும்படி ஒரு தீர்மானம் எடுங்க. இப்படி ஆவியானவர் உங்க உள்ளத்துல உணர்த்துகிற ஒரு நல்ல தீர்மானம், ஒரு நல்ல பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றி உண்மையாய் வாழ்ந்து பாருங்கள். நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன், தேவன் உங்கள் வாழ்வில் சில காரியத்தை அடைத்திருப்பார் என்றால் இப்பொழுதே அது உங்களுக்காக திறக்கப்படும். பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொல்லும்போது இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தடையாய் இருக்கிறதா? சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தடுத்தது போல் காணப்படுகிறதா? ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்குரியவர்களாய் மாறி கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஒரு நல்ல தீர்மானம் பண்ணி வாழுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கலாம் நினைக்கிறீங்க? ஒரு அன்னாள் போல ஒரு தீர்மானம் எடுக்கலாம் நினைக்கிறீங்க? அது எதுவாக இருக்கட்டும், உங்க உள்ளத்துல எதை ஆண்டவர் பாரப்படுத்துகிறாரோ, எந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் உள்ளத்துல உணர்த்துகிறாரோ, ஆவியானவர் எந்த காரியத்தை குறித்து அது வலியுறுத்துகிறாரோ, அது சிறு காரியமா இருக்கலாம், அது பெரிய காரியமா இருக்கலாம். கர்த்தருக்கென்று உண்மையும் உத்தமத்தோடு ஒரு நல்ல தீர்மானம், ஒரு நல்ல உடன்படிக்கை, ஒரு நல்ல பொருத்தனையை செய்து கர்த்தருக்கு முன்பாக உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வில் தடைகளை தகர்த்து திறந்த வாசலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாக அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவன் திறக்கவும் வல்லவர், அடைக்கவும் வல்லவர். ஏன்? நோவாவின் வாழ்வில் பார்த்தோம், அவனை காக்கும்படி கர்த்தர் அடைத்தார், ஏற்ற வேளையில் கர்த்தர் திறந்தார். அன்னாளின் வாழ்வில் பார்த்தோம், அவள் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கும்படி, ஒரு நல்ல பொருத்தனை செய்யும்படி கர்த்தர் கற்பத்தை அடைத்தார். அந்த பொருத்தனையின்படியே கர்த்தர் அந்த மகளுக்கு பிள்ளைகளை தந்து ஆசீர்வதித்தார். மூன்றாவது காரியம், கடைசியாய் ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்வில் தேவன் ஒரு தடையை வைக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை பார்ப்போம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும். அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். அல்லேலூயா. இந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 400 ஆண்டு காலம் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். கர்த்தர் மோசேயை அழைத்து அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். 10 வாதைகளை எகிப்தின் மேல் காண்பித்து ஆண்டவர் ஜனங்களை விடுவித்துக் கொண்டு வருகிறார். விடுவித்துக் கொண்டு வரும்போது ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்த பாதை, கானானுக்கு அழைத்து செல்லும் வழி ஒரு நலமான பாதை அல்ல, ஒரு நேர்த்தியான பாதை அல்ல.
ஒரு விசாலமான பாதை அல்ல. வேதம் சொல்லுகிறது அவர்களை சமுத்திர கரையிலே பாளையம் இறங்க வைத்தாராம், வனாந்திரத்தில் கொண்டு வந்தாராம். யோசித்து பாருங்க, உங்களை யாராவது ஒரு ஊருக்கு யாராவது கூட்டிட்டு போறாங்க வச்சுக்குவோம், நல்ல பாதையில கூட்டிட்டு போகாம, நல்ல வழி இருக்கு அப்படி கூட்டிட்டு போகாம, கரடு முரடு பள்ளம் மேடு குண்டு குழி அப்படி இருக்கிற இடத்துல கூட்டு போனா நீங்க என்ன நினைப்பீங்க? ஏயா இவ்வளவு நல்ல பாதை இருக்கு, அதை விட்டுட்டு என்னை நீங்க என்ன பண்றீங்க, இப்படி மோசமான பாதையில கூட்டு போறீங்க, இல்லாட்டி முட்டுச்சந்துக்கு கூட்டு போய் நிப்பாட்டினா எப்படி இருக்கும்? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை என்ன பண்ணாருன்னா அப்படித்தான் கூட்டிட்டு வந்தார். எங்க கூட்டிட்டு வந்தார்? கூட்டிட்டு வந்து சமுத்திர கரையில உட்கார்ந்து எல்லாம் இங்கே டென்ட் போட்டு இருக்க சமுத்திர கரையில என்ன பண்ண வச்சாராம்? பாளையம் இறங்க வைத்தார். செங்கடலுக்கு முன்பாக சுமார் 6 லட்சம் புருஷர்கள், வேத பண்டிதர்கள் கணக்கெடுக்கிறார்கள், சுமார் ஒரு 25 லட்சம் ஜனங்கள் இருக்கக்கூடும், மனைவி பிள்ளைகள் என்று சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் செங்கடல் முன்பாக அமர்ந்திருக்கிறார்கள். உங்களை எல்லாம் எங்கேயாவது ஊர் கூட்டு போறேன்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு போய் கடலுக்கு முன்னாடி மெரினா பீச் முன்னாடி உட்கார வச்சா எப்படி இருக்கும்? இப்பெல்லாம் போட்டு வந்துருச்சு, எப்படியாவது போட்டுக்கிட்டு பிடிச்சி தப்பிச்சு போயிடலாம். அன்னைக்கு பாருங்க 26 லட்சம் 25 லட்சம் பேருக்கு எங்க போட்டு செய்ய சோத்திரம். அவளை வேற கூட்டு போய் கடலுக்கு முன்னாடி உட்கார வச்சு நம்ம ஊர் எங்க போகணும், இந்த கடலை தாண்டி போகணும் அப்படின்ட்டா எப்படி இருக்கும்? சோத்திரம். ஆண்டவர் அவங்களை அப்படி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டார். சரி, அதோட முடிஞ்சிச்சா கதை? பார்வன் நினைக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்கள் மாட்டிக்கிட்டான், போய் முட்டுச்சந்தில நிக்கிற மாதிரி கடலுக்கு முன்னாடி நிக்கிறான், அவனை பின்தொடர்ந்து போய் அவனை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி 600 பிரதான ரதத்தை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விரட்டி வருகிறான். முன்னாடி கடல், பின்னாடி பார்வோன். இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பிட்டான், 400 வருஷம் அடிமையா இருந்தது பத்தாதுன்னு சொல்லி எங்களை நீங்க என்ன பண்ண போறீங்க, வனாந்திரத்திலேயே கொண்டு இங்கேயே புதைக்க போறீங்க அப்படின்னு பயந்து கலங்குற. ஆண்டவரே, மோசையை பார்த்து எப்படி இருக்கும் பாருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை முதல்ல அடி வாங்குற ஆள் யாரா தான் இருக்கிறான்? ஊழியக்காரன் தான். சோத்திரம், அல்லேலூயா. ஏதாவது ஒன்றும் சரிப்பட்டு வரல, யாரத்தான் முதல்ல கல்ல விட்டு எரியணும்? அவங்க தான் பார்க்க அழகா இருக்கிறாங்க, முன்னாடி நிற்கிறேன். மோசையை பாருங்க, சோத்திரம், கர்த்தாவே. மோசையை பாருங்க, அவன் ஆண்டவரை கூப்பிடுறான், ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அருமையாய் வசனம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க, 13ஆம் வசனத்துல இருந்து. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கரம் ஏத்துறாமேன்னு சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருப்பா. நீ பிரச்சனையை கண்டு கலங்காத, தடையை கண்டு கலங்காத, எதிர்த்து வருகிற பார்வோனையும் சேனையை கண்டு பயப்படாத. இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பார்ப்பாய். ஹalleluya. ஆண்டவர் சொன்னார், மோசேக்கு கோலை நீட்டு. அந்த செங்கடல் மேல் மோசேயின் கோல் நீட்டப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பலத்த கீழ்காற்றை அடிக்க செய்து ஜலத்தை பிரிந்து போக பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் நடுவே நடந்து போனார்கள். ஒரு வெட்டாந்தரையில் நடப்பது போல கால்நடையாய் நடந்து போனார்கள். எகிப்தியர் பின்பாக வந்து செங்கடலை கடக்க நினைத்து செங்கடலில் மாண்டு போனார்கள். கரங்களை அசைக்கிறோமே சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு ஏன் பாஸ்டர் ஆண்டவர் நம்மளை இப்படி கூட்டு வந்து செங்கடல்ல வந்து நிக்க வச்சு கஷ்டப்படுத்தணும்? கர்த்தர் சொல்றாரு பாருங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகத்தான கிரியையை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். மூன்றாவது காரியம், கடைசியாய் உங்களோடு கூட ஆண்டவர் பேசும்படி உள்ளத்துல வைத்த வார்த்தை, தேவன் ஏன் தடுக்கிறார், தேவன் ஏன் திறக்கிறார், தேவன் ஏன் அடைக்கிறார், தேவன் ஏன் திறக்கிறார் என்றால், தேவன் தமது வல்லமையை காண்பிக்கும்படி கர்த்தர் சில நேரங்களில் நமது பாதைகளை அடைத்து போடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவ மகத்தான கிரியை வெளிப்படும்படி அவர்கள் செங்கடல் இருக்கிற அடைபட்ட பாதைக்கு நேரே வந்தார்கள்.
இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. கர்த்தர் மேலும் மோசேயின் மேலும் விசுவாசம் வைத்தார்கள். என் தேவன் செங்கடலையும் பிளக்க வல்லவர் என்பதை அன்றைக்கு உணர்ந்து கொண்டார்கள். சில நேரம் உங்க வாழ்க்கையில சில தடைகள் யாருமே நிறைவேற்ற முடியாத, யாருமே காப்பாற்ற முடியாத, யாருமே உங்களை தூக்கிவிட முடியாத சில போராட்டங்கள், தடைகள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதா? இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த தடையின் நடுவே உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை தருவார். ஏனென்றால் அவருடைய மகத்துவமான கிரியையை நீங்கள் காணும்படி சில தடைகளை உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்திருக்கலாம். சில மகத்துவமான கிரியைகளை நீங்கள் தேவ கிரியைகளை அறியும்படி சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள், சில கண்ணீர்கள் பாதைகளுக்குள்ள நீங்கள் கடந்து போகலாம். தேவன் ஜீவனுள்ள தேவன் என்றும், மகத்துவமான தேவன் என்றும், மகிமையின் தேவன் என்றும், அவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் என்றும் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி தேவன் சில நேரங்களில் சில தடைகளை கூடாய் உங்களை தேவன் அனுமதித்து கடந்து போக வைத்திருக்கலாம். நான் தாழ்மையா சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் இங்கு இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் காண்பீர்கள், கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது போல நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் தேவன் தடையை கொண்டு வந்த நோக்கம், தேவன் தடையை தகர்த்தெறிகிற நோக்கம், அவரது மகத்தான கிரியை வெளிப்படும்படியாக. நான் நிச்சயமா தாழ்மையா விசுவாசிக்கிறேன், உங்க வாழ்விலும் தேவன் சில தடைகளை காண்பித்திருக்கிற நோக்கம் அவருடைய கரத்தின் கிரியை வெளிப்படும், அவருடைய வல்லமையான செயல் வெளிப்படும், அவரது மகிமையான செயல் வெளிப்படும், அவரது மகத்துவமான செயல் வெளிப்படும். இது ஏன் எனக்கு தடையாய் வருகிறது, இது ஏன் எனக்கு போராட்டமா இருக்கிறது என்று கலங்கி தவிக்காதிருங்கள். அந்த தடையின் நடுவே கர்த்தர் உங்களுக்கான பாதையை திறக்க போகிறார். அந்த தடையின் நடுவே உங்களுக்கான வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் உங்கள் வாழ்வில் மகிமையான காரியங்களை நிச்சயம் செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து சொல்லுங்க, என் வாழ்வில் உமது வல்லமையை காண்பிக்கும்படி என் தடைகளை கர்த்தர் தகர்த்தெறிவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், தேவன் தடைகளை கொண்டு வரவும் வல்லவர், தடைகளை தகர்த்தெறியவும் வல்லவர். உங்க வாழ்வில் தேவன் சில தடைகளை கொண்டு வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. முதல் காரணம் நோவாவின் வாழ்வில் பார்க்கிறோம், அவனை பாதுகாக்கும்படி கர்த்தர் கொண்டு வந்தார். உங்க வாழ்க்கையில் சில பாதைகளை கர்த்தர் அடைக்கிறாரா? அதுக்காக பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்களை பாதுகாக்க கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது காரியம், சில காரியங்களை கர்த்தர் நமது வாழ்வில் தடுப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. நாம் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க, ஒரு நல்ல பொருத்தனை செய்ய, நாம் நமது வழியை சீர்தூக்கி பார்த்து கர்த்தருக்கேற்ற விதத்தில் திரும்ப ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் அவங்களை உற்சாகப்படுத்துறேன், கர்த்தருக்கேற்ற நல்ல தீர்மானத்தை எடுங்க. மூன்றாவது காரியம், நமது வாழ்க்கையில தேவன் கொண்டு வருகிற சில தடைகளுக்கு ஒரு காரணம் உண்டு, அவரது வல்லமை வெளிப்பட. நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவ வல்லமை வெளிப்படுவதாக. முடிந்த யாவரும் அப்படி எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். முடிந்த